10,000 பேருக்கு அன்னதானம் போட்டு பசியாற்றிய கேட்டரிங் உரிமையாளர் கண்ணீருடன் கையை பிசைந்து கொண்டு நிற்க முழு முதல் காரணமே இந்த திமுக நிர்வாகி ஒச்சுபாலுதான். மதுரை கரிமேடு பகுதியிலுள்ள சந்தனமாரியம்மன் கோவில் திருவிழாவில் 10,000 பேருக்கு அன்னதானம் போட வேண்டும் என மதுரை மாநகர திமுக அவைத் தலைவரான ஒச்சுபாலு என்பவர் நவஸ்ருதி கேட்டரிங் சர்வீஸ் நடத்தி வரும் கார்த்திக் என்பவரிடம் புக்கிங் செய்திருக்கிறார். இந்த ஆர்டருக்காக 1,05,000 ரூபாய் அட்வான்ஸ் தொகை கொடுத்த திமுக நிர்வாகி ஒச்சுபாலு மீத தொகையை அன்னதானம் முடிந்த பிறகு தருவதாக கூறியிருக்கிறார். இதனை நம்பி காய்கறிகள், தண்ணீர் என சமையலுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் சொந்த செலவில் வாங்கிய கேட்டரிங் உரிமையாளர் கார்த்திக் சுமார் 55 ஆட்களை வேலைக்கு வைத்து தடபுடலாக சமைத்து 10,000 பேருக்கு சிறப்பாக அன்னதானம் வழங்கியிருக்கிறார். கடந்த 13ஆம் தேதி அன்னதானம் நடந்த நிலையில் மறுநாள் கார்த்திக்கும் அவரது மனைவியும் சேர்ந்து திமுக அவைத் தலைவரான ஒச்சுபாலுவிடம் மீதி தொகையை கேட்டபோதுதான் ட்விஸ்டே அரங்கேறியது. அட்வான்ஸ் தொகை போக மீதம் 1.25 லட்சம் ரூபாய் ஒச்சுபாலு தர வேண்டும் என்ற நிலையில் பணத்தை கேட்டதும் சாம்பாரில் உப்பு குறைவாக இருந்தது என காரணம் சொல்லி கொடுக்க மறுத்ததாக கூறப்படுகிறது. இதனை எதிர்பார்க்காத கேட்டரிங் உரிமையாளர் கார்த்திக் பணத்தை கேட்டு ஒச்சுபாலுவிடம் கொட்டும் மழையில் காலில் விழுந்து கண்ணீர் விட்டு கெஞ்சிய நிலையில் பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த கார்த்திக்கின் சாதியை சொல்லி திட்டி இழிவுபடுத்தியதாக கூறப்படுகிறது. கார்த்திக்கிடம் சமையல் வேலை பார்த்தவர்கள் பணத்தை கேட்டு வீட்டிற்கு வர ஒச்சுபாலுவிடமிருந்து பணத்தை வாங்க முடியாமல் கையறு நிலையில் கையை பிசையும் நிலைக்கு ஆளாகி இருக்கிறார் கேட்டரிங் உரிமையாளர். நான் போய் 3 நாள் ஆச்சு. நேற்று சாயந்தரம் குற்ற மலையில் நானும் என் பொண்டாட்டியும் காலில் விழுந்து கேட்டோம், நீ போடா அடிப்பேன், நான் திமுக உன்னை குன்றுவேன், உன்னால என்ன செய்ய முடியுமா செஞ்சுக்கடான்றாங்க, கட்டி வச்சு அடிப்போம்ன்றாங்க. அதுக்கான வீடியோ முதல் கொண்டு என்கிட்ட இருக்கு, எல்லாமே இருக்கு. என்னை கேவலப்படுத்துறாங்க, என் ஜாதியை பத்தி பேசுறாங்க. இப்படி மிரட்டியும் கூட மனம் கேட்காத நிலையில் மறுநாளும் பணத்தை தருமாறு திமுக நிர்வாகி ஒச்சுபாலுவின் வீட்டிற்கு சென்றிருக்கிறார் கேட்டரிங் உரிமையாளர் கார்த்திக். ஆனால் வெளியே போடா என அடாவடியாக மிரட்டிய திமுக நிர்வாகி இனிமேல் பணம் கேட்டு வந்தால் கட்டி வைத்து அடிப்பேன், திருட்டு பழி சுமத்தி போலீசில் பிடித்து கொடுப்பேன் என அச்சுறுத்தியது அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. சமைச்சு முடிச்சுட்டு நான் போய் சாயந்தரம் பணம் கேட்குறப்ப, நீ இன்ன பையன் ஜாதி இந்த ஜாதிடா, எஸ்சி பையன், நீ போடா அப்படின்னு என்னை எங்கள் அம்மாவை என்னை மரியாதை இல்லாமல் பேசி என்னையை தாழ்த்தி பேசி என்கிட்ட வேலைக்கு வந்து 55 பேர் என் தாழ்குறவாக பேசி ரொம்ப கேவலப்படுத்தி வெளியே போட நான் அடிப்போம்ன்றாங்க. சரி, இன்னைக்கு கோபமாக இருப்பேன், அடுத்த நாள் போனோம். எல்லா நாளுமே இதே நாள், இதோட 4வது நாள் ஆச்சு. அன்னதானம் மாதிரி நல்ல காரியத்திற்கு கேட்டரிங்கை புக் செய்துவிட்டு செலவு செய்த பணத்தை கூட கொடுக்க மறுத்த திமுக நிர்வாகி ஒச்சுபாலு குறித்து புகார் கொடுக்க கரிமேடு காவல் நிலையத்திற்கு கார்த்திக் செல்ல அங்கு போலீஸ் கூறிய வார்த்தைகள் இன்னும் அதிர்ச்சியே. என்ன நடந்தது என விசாரிக்க கூட தயாராக இல்லாத போலீஸ், ஒச்சுபாலு பெரிய ரவுடி, அவன்கிட்டெல்லாம் பகச்சுக்காத, பணம் போனா போகட்டும் என திமுக நிர்வாகிக்கு வக்காலத்து வாங்கி கேட்டரிங் உரிமையாளர் கார்த்திக்கை திருப்பி அனுப்பியது திடுக்கிட வைக்கிறது. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன். கரிமேட்ல கம்ப்ளைண்ட்ல எழுத்து வாய் மூலமா போய் ஐயான்னு போய் விழுந்ததுக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா? இவன் பெரிய கொலை கேஸுக்காரன்டா, இவன் மேல 1008 கேஸ் இருக்குடா, உன்னை கொன்றுவாங்கடா போடான்னாங்க. என்னைய விரட்டி அனுப்புறாங்க. எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் புகார் வந்தால் விசாரிக்க வேண்டிய போலீசார் திமுக நிர்வாகி ஒச்சுபாலுவுக்கு ஆதரவாக பாதிக்கப்பட்டவரை திருப்பி அனுப்பியிருப்பதாக சொல்லப்படுகிறது. இதனால் பணத்தை இழந்து பதில் சொல்ல முடியாமல் நிற்கும் கேட்டரிங் உரிமையாளர் கார்த்திக் தனது மனைவியுடன் வந்து காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனு கொடுத்திருக்கிறார். அவர் ஒச்சுபால கால கூட விழுது, அவரை கூட அடிக்கிறான்னு கேட்கிறாங்க. என்ன தப்பு பண்ண? 7 வயசுல எப்படியே அடிக்கிறாரு. அவர்கிட்ட கட்சியை வச்சு நட்டுறாரு. நாங்களாம் இல்லாதவங்க, எங்களை யாரு வருவா சப்போர்ட்டுக்குன்னு கேக்குறாங்க. நேற்று மலையில் நனைஞ்சு நானே வீட்டுக்காரர் நிக்கிறேன், வீட்டுக்காரர் அவ்வளவு அசியமா பேசுறாரு. வீட்டுக்காரர் கூட்டிட்டு போ, இல்லாட்டி இப்படியே நான் ஏதாவது கலாணிப்பட்ட சுமத்தி நான் உள்ள அப்படியே கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படின்றாங்க. அப்படின்னு என் வீட்டுக்காரர் என்ன தப்புனாங்க? எங்க சம்பளத்தை கொண்டு கேட்டா சம்பளம்லாம் தர முடியாது போ அப்படின்னு சொல்லிட்டாங்க.
மதுரை வடக்கு தொகுதி எம்எல்ஏ தளபதியின் வலதுகரமாக இருக்கும் மதுரை மாநகர அவைத்தலைவர் ஒச்சுபாலு கோவில் அன்னதானத்தை கூட மதுரை வடக்கு தொகுதி எம்எல்ஏ தளபதி தான் தொடங்கி வைத்திருக்கிறார் என்ற நிலையில் திமுக நிர்வாகி என்ற அதிகார பலத்தை வைத்து அன்னதானம் போட்ட பணத்தை கொடுக்க மறுப்பதாக கூறப்படுவது அநியாயமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நின்று பணத்தை வாங்கி கொடுக்க வேண்டிய போலீசாரும் பொறுப்பிலிருந்து விலகி நின்று கடமையை தட்டி கழிப்பது எப்படி நியாயமாக இருக்கும் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. சேர வேண்டிய பணத்தை கொடுக்காமல் சாதியை சொல்லி இழிவுபடுத்தி திட்டி மிரட்டி அவமானப்படுத்தி ஏமாற்ற நினைக்கும் திமுக மாநகர அவைத்தலைவர் ஒச்சுபாலு மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது.